இங்க ஒரு வேலைக்கார பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லேப்டாப்பை கீழே போட்டு விட்டுட்டா. அப்ப அந்த பொண்ணு லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கும் போதே லேப்டாப் ஆன் ஆக அந்த வீட்டுக்கார அம்மா அந்த பொண்ணு கிட்ட வந்து என்னமோ சத்தம் கேட்டது அப்படின்னு கேட்கும்போது எதுவும் இல்லாம ஏரோப்ளேன் தான் போச்சு. அந்த சத்தம் தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிற அந்த ஓனர் அம்மா போன பிறகு அந்த ஓனர் அம்மா கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி லேப்டாப் தூக்கிட்டு போய் சர்வீஸ் சென்டர் போயிட்டு இந்த லேப்டாப் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். சர்வீஸ் சென்டர்ல அந்த லேப்டாப் பார்த்து விட்டு இதை சரி பண்றதுக்கு 30,000 வேணும் அப்படின்னு கேக்குறான். அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுக்கறான். அப்புறம் அந்த லேப்டாப்பை யாருக்கும் தெரியாம டேபிளில வச்சுட்டு ஓனர் அம்மா இந்த லேப்டாப்பை டேபிளில வச்சது யாரு, இந்த லேப்டாப்பை இங்க வச்சா கீழே விழுந்துராதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஓனர் கிட்ட லேப்டாப் கொடுக்கறான். அதை வாங்கி இது ஏற்கனவே உடைந்து போன லேப்டாப் தான், இது சரி பாக்குறதுக்கு தான் டேபிள்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்கி ஆன் பண்ணி பாக்குறாரு. ஆன் பண்ணி பார்த்தா லேப்டாப் ஆன் ஆகிறது. இந்த லேப்டாப் தான் டிஸ்ப்ளே போயிருச்சு. இதுக்கு சர்வீஸ் சென்டர்ல 30,000 கேட்டாங்களே, இது எப்படி ஆன் ஆகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஓன் ஆக மாட்டேன்னு கேக்குறாரு. ஓனர் ஆமா ஆமா நானும் ஆன் பண்ணி பார்த்தேன், இதுதான் ஆன் ஆக மாட்டேங்குது, இப்ப ஆன் ஆயிடுச்சு, புதுசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு தலை எழுத்து அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டா.